ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. சரி கைஸ், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அலைட்மோஷன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ப்ரீசெட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதில் வந்து அலைட்மோஷன் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் அதில் வந்து இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டைம்லைனு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து சாங்ஸ் வந்து லாஸ்ட் இருக்கும். லாஸ்ட் லேயர் வந்து சாங்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே இருக்க லேயர் வந்து ரெட் கலர் லேயரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் இருக்கிற இந்த ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிடுங்க. ரெண்டாவது லேயர் வந்து ரெட் கலர் லேயர் தான் கொடுத்துருக்கேன். அதை வந்து கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து பேக் வந்துடுங்க. அது பிறகு மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு மூணாவது லேயர் வந்து அதுவும் அந்த மாடலில் தான் எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுபோல் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இது டிஜிட் ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த மாடலில் பண்ணிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கைஸ். அதுபோல் பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ரைட் சைட் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து எஃபெக்ட் வந்து வேறு மாடல் எஃபெக்ட் கைஸ். சரி கைஸ், இதில் வந்து 4 லேயர் இருக்குது. இந்த 4 லேயருக்கும் அந்த மாடலில் நீங்கள் செய்துடுங்க. நம்ம இப்போ செய்துடும் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டோம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ மேலே வந்து டாப்பில் ஒரு ஆரோ ஐக்கான் இருக்கும் ரைட் சைடு. அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு சேவ் டு கேலரின்னு இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும் கைஸ். சரி கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அபினேஷ்.